அனைத்து முன்னாள் நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இணைச் செயலாளர் முன்னாள் நகர்மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் தமிழ்நாடு எம் செல்வராஜ் அவர்களை மாவட்ட அமைச்சராக இல்லாவிட்டாலும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில நலத்திட்டங்களை வழங்கி இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் விழாவை மிக சிறப்பாக இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஒரு முதலமைச்சருக்கும் ஏன் பிரதமருக்கு கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு இல்லாத வகையில அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். நாளிலிருந்து தலைவர் இருக்கின்ற வரை தோல்வி என்பதை அறியாத ஒரு இயக்கமாக வளர்ந்து மாண்புமிகு தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக 3 முறை தமிழகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்று திமுகவுக்கு சாவுமணி அடித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ சோதனைகள், அவர் ஒரு பெண்ணாக இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு வராத சோதனைகள் இல்லை, அதையும் தாங்கி இந்த இயக்கத்திலே 1,54,00,000 உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக உருவாக்கி ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் இந்திய அளவிலே பேசக்கூடிய வகையில, இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையில, இந்தியாவின் பிரதமரை உருவாக்குகின்ற ஒரு மாபெரும் சக்தியாக இந்தியாவின் 3வது மிகப்பெரிய இயக்கமாக வளர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை நம்முடைய கையிலே விட்டு சென்றிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்.